ஹாய் மக்களே, ஒரு சட்னி ஒன்று பார்ப்போமா? வதக்காம தாளிக்காம சட்னி, பச்சை சட்னி. இந்த பாருங்க, பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்துக்கணும். இஞ்சி ஒரு 4-5 துண்டு இஞ்சி எடுத்துக்கிட்டு, இது கொத்தமல்லி ஆஞ்சி கழுவி வச்சிருக்கேன். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு. இது கொத்தமல்லி ஆஞ்சி, இது காம்பு கும்பு இலை உண்டு இல்லாமல் காம்பு கும்பு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அரைக்கணும். அன்னன்னைக்கு குழம்புக்கு தாளிக்க உண்டி யூஸ் பண்ணாமல் இந்தமாரி சட்னியாக செஞ்சு சாப்பிடுங்க. புதினா கொத்தமல்லிலாம் உடம்புக்கு நல்லது. ரெகுலராகவே இது ஒரு சட்னியாக அரைச்சி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றப்போ ஒரு ஸ்பூனு பெரியவங்கலேருந்து குழந்தைங்கலேருந்து பெண்கள்லேருந்து சாப்பிட்டு வாங்க. நன்மைகள் தரும். உங்களுக்கு வாய் நாற்றம் இருக்காது, உங்களுக்கு குடல் புண்ணு இருக்காது, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் புதினா சாப்பிட்டா கொலஸ்ட்ராலும் கொஞ்சம் கம்மியாகும். இதை வச்சுட்டோமா, இல்லை கொஞ்சம் உப்பு சத்து. இது தாளிக்க வேணாம், வதக்க வேணாம், பச்சை சட்னி தான். தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இதை நம்ம அரைச்சிடுவோம். இப்போ தேவையான அளவு நம்ம மக்களே, இப்போ சட்னி ரெடி ஆகிட்டு பார்ப்போம். அரைச்சாச்சு. டெய்லியுமே இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாடுக்கு, குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாரும் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் பூண்டுலாம் போடாதீங்க, வதக்காதீங்க, தாளிக்காதீங்க. வெறும் பச்சை சட்னி. அன்னாட வாழ்க்கையில், அன்னாட தினசரி சாப்பாட்டில் இதை ஒரு ஸ்பூனு யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா பயனுள்ளதாக இருக்கும். தாளிக்க ஒண்டி யூஸ் பண்ணாமல் டெய்லி சாப்பாடுக்கு இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் போய் சத்து போய் சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.